அருமையான தேவனுடைய ஜனமே, சாமுவேல் புஸ்தகம் 19வது அதிகாரம், அதாவது 1 சாமுவேல் 19வது அதிகாரம். அதிலே இப்படியாக இருக்கிறது: தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். ஒரு தேவ மனுஷனை அழித்து போடும்படிக்கு ஒரு ராஜா திட்டமிடுகிறார். அதற்காக தன்னுடைய மகனோடும் தன்னுடைய ஊழியர்கள், தனக்காக தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு பின்பற்றக்கூடிய ஜனங்களோடு அவர் விவாதம் பண்ணி அவ்விதமான முடிவை எடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சவுல் ராஜாவின் மகன் யோனத்தான் அவன் என்ன பேசுகிறான், அதற்கு விரோதமாக, அதற்கு மாற்றாக அவன் பேசுகிறான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி என்று அதிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாகவே இருந்தது. ஒரு தகப்பன் ஒருவனை அழிக்கிற போது கூட, ஒரு ராஜா ஒருவனை அழிக்க விரும்புகிற போது கூட, அவனுடைய சுவாவங்களை யாரை அழிக்கும்படியாக திட்டமிடுகிறார்களோ அவர்களுடைய சுவாவங்களை தெளிவாக நலமுடன் பேசக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பெற்றிருந்தான் அந்த யோனத்தான். அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே அதை எடுத்து சொல்லுகிற பொழுது அதிலே ஒரு மாற்றம் வருகிறது. இனிமேல் அப்படி நான் செய்ய மாட்டேன், அவனை கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் வருகிறது. 6வது வசனம்: சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறான். அருமையானவர்களே, பல சந்தர்ப்பங்களிலே இது போன்ற யோனத்தானுடைய அந்த சுபாவம், அந்த குணங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. நாமும் ஒரு நல்ல மனிதர்களை அழிக்கும், மற்றவர்களோடு அவர்களுக்கு உடந்தையாக இராமல், நம்முடைய குடும்பத்திலே நாம் பண்பையும் அமைதியையும் நிலைநாட்டக்கூடிய, ஒரு ஒழுங்கை கொண்டு வரக்கூடிய, ஒரு தவறான தீர்மானத்தை மாற்றி அமைக்கக்கூடிய, ஒரு நல்ல பக்குவமான வார்த்தைகளை எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாக, சகோதரர்களாக, குடும்ப தலைவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய கவனத்திற்கு வருகிற பொழுது இதை செய்து நீதியை நிலைநாட்டி அமைதியை உண்டாக்கி வீண் பழிகளை எடுத்து போடக்கூடிய நல்ல சுபாவத்தை பெற வேண்டும். அதை இன்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது நமது வாழ்க்கையிலே அதிலே பெரிய மாற்றத்தை உருவாகும்படி தேவனிடத்திலே கேளுங்கள். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு.